அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ரஷ்யா ஜனாதிபதிகளிடையே சந்திப்பு. உக்ரைனில் சரமாரி தாக்குதல். ட்ரம்பை பார்க்க சென்ற ஜெலன்ஸ்கிக்கு அதிர்ச்சி. அமெரிக்காவில் சிறிய ரக விமான விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. தெற்கு லண்டனில் பாரிய தீ விபத்து. அடுக்குமாடி குடியிருப்பில் பரபரப்பு. பாகிஸ்தான் ராணுவ முகாமில் தாக்குதல். 7 வீரர்கள் உயிரிழப்பு. கவுதிகளுக்கு பேரிழப்பு. தலைமை தளபதியை சாய்த்தது இஸ்ரேல். லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை கடுமையாக கண்டிக்கும் ஈரான். தெற்கு காசாவில் இஸ்ரேலிய டேங்கிகளை தாக்கிய கமாஸ் படைப்பிரிவு. இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக ராணுவ பயிற்சியை ஆரம்பிக்கும் வெனிசுலா. பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் ஆட்சியில் 160 பேர் கொலை. தொடர்வென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையேயான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள், வர்த்தக உறவுகள் மற்றும் பிற பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதாக ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. இந்த விவாதங்களின் விளைவாக அடுத்த வாரம் இரு நாடுகளின் அதிகாரிகளுக்கு இடையே ஒரு உயர்மட்ட சந்திப்பை நடத்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் உக்ரைன் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடனான சந்திப்பிற்கு ஜெலன்ஸ்கி அமெரிக்கா புறப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவிடமிருந்து டொமாகா குரூஸ் ஏவுகணைகளை பெறுவது குறித்து விவாதிக்க ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க இருக்கின்றார். இந்த நிலையிலே வியாழக்கிழமை அதிகாலை ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் டசின் கணக்கான ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவியுள்ளது. இதனால் உக்ரைனின் 8 பிராந்தியங்களில் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி அமைப்பை குறிவைத்து மற்றொரு பெரிய அளவிலான குண்டுவீச்சு தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில், ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 300க்கும் மேற்பட்ட தாக்குதல் ட்ரோன்களையும் 37 ஏவுகணைகளையும் ஏவியது. அவற்றில் கணிசமான எண்ணிக்கை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எனவும் பதிவு செய்துள்ளார். மேலும் இந்த இலையுதிர் காலத்தில் ரஷ்யா ஒவ்வொரு நாளும் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை தாக்குவதை இலக்காக கொண்டுள்ளது. 2022 உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ரஷ்யா ஒவ்வொரு குளிர்காலத்திலும் உக்ரைனின் மின் உள்கட்டமைப்பை தாக்கி வருகிறது. இதனால் அவசர மின்தடைகள் அறிவிக்கப்படுவதுடன் வெளிநாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யும் நிலைக்கு உக்ரைன் தள்ளப்படுகிறது. சமீபத்திய ரஷ்ய தாக்குதல்களால் உக்ரைன் எரிவாயு உற்பத்தியில் சுமார் 60% நிறுத்தப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன. மேலும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் உக்ரைனில் லட்சக்கணக்கான மக்களுக்கு மின்சார விநியோகத்தை துண்டித்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மிச்சிகனில் உள்ள பாத் டவுன்ஷிப் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பயணிகள் உயிரிழந்தனர். விமானம் நடுவானில் பறந்தபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகின்றது. தெற்கு லண்டனில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு கடை மற்றும் குடியிருப்புகளில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ள 2 சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை மாலை பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கீழே அமைந்துள்ள ஒரு தரைத்தள கடையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சுமார் 100 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 15 தீயணைப்பு வாகனங்கள் ஃபாரஸ்ட் ஹில்லுக்கு அழைக்கப்பட்டன. 25 மீட்டர் நீளமுள்ள ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டு அப்பகுதியை தவிர்த்து ஜன்னல்களை மூடுமாறு குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கப்பட்டனர். லண்டன் தீயணைப்பு படை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு படத்தில் பனிச்சறுக்கு மற்றும் பனிச்சறுக்கு கடையான பின்சஸ் எம்பீரியத்துக்கு வெளியே தீயணைப்பு வீரர்கள் இருப்பதை காட்டியது.
புகை கிளம்புவதையும் மேலேயுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் தீப்பிழம்புகள் இருப்பதையும் காட்டுகின்றன. அருகிலுள்ள கட்டிடங்களில் இருந்து சுமார் 15 பேர் வெளியேற்றப்பட்டு ஓய்வு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை மாலை 6:30 மணியளவில் 49 அழைப்புகளில் முதல் அழைப்பு வந்ததாகவும் LFB ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தரைத்தள கடையின் ஒரு பகுதி முதல் மற்றும் இரண்டாவது தளங்கள், அடித்தளம் மற்றும் கடையின் பின்புறத்தில் உள்ள ஒரு மாடி பட்டறையின் ஒரு பகுதி ஆகியவை தீயில் எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள வடக்கு வசிரிஸ்தானில் உள்ள ஒரு இராணுவ முகாமில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 7 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தீவிரவாதிகள் வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை முகாமின் சுவரில் மோதியதாகவும் பின்னர் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏமனின் கவுதி அமைப்பினரின் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கவுதிகளின் தலைமை தளபதி கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் கவுதி படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த கவுதிகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் கிரீம் அல் கமாரி உயிரிழந்ததாக அன்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏமனில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரினால் மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் ஹரீம் அல் ஹமாரியின் மீது ஐநா பல முக்கிய தடைகளையும் விதித்திருந்தது. முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது கவுதிகள் தாக்குதல் நடத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கவுதி அமைப்பின் பிரதமர் உட்பட பலர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் இந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு கவுதி அமைப்பினர் பதில் தாக்குதலை நடத்துவதாக தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தெற்கில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் லெபனானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறல் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறுகிறார். இஸ்ரேல் ஒருவரை கொன்றதாகவும் 7 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் கூறியுள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் ஈரானின் நட்பு நாடான ஹிஸ்புல்லா மற்றும் அதன் கூட்டணி குழுக்களை குறிவைத்ததாக கூறியது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் வசதிகளை தாக்கியதாக கூறியதுடன் கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறியதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றமை கண்டிக்கத்தக்க விடயம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் ஈரான் கடுமையான பதிலடி தாக்குதல்களை தரும் என்றும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸின் ஆயுத பிரிவு அதன் போராளிகள் முன் வரிசையில் இருந்து திரும்பிய பிறகு ஹம்மர் வாகனத்தில் ஒரு டேங்கி எதிர்ப்பு வெடிக்கும் சாதனம் வெடித்ததை உறுதிப்படுத்தியதாகவும் கிசான் அல் நஜ்ஜார் பகுதியில் எதிரி வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் கூறுகிறது. ஹமாஸ் படைப்பிரிவின் கஸ்ஸாம் படைப்பிரிவு இதனை உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உள்ள கான்டூனிஸுக்கு தெற்கே உள்ள அஸ்ஸிகா பகுதியில் வெடிக்கும் கன்னிவெடியுடன் கூடிய D9 இராணுவ புல்டோசரையும் அந்த குழு குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய இராணுவத்தின் பலர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் எப்போது நடந்தன என்பன குறித்த அறிக்கை தற்போது வெளிவரவில்லை. தெற்கு காசாவில் நடந்த இந்த ஹமாஸின் கஸ்ஸாம் படைப்பிரிவின் தாக்குதல்களில் இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வெனிசுலா நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய இராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அறிவிப்பின் பேரில் இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் வெனிசுலாவைச் சேர்ந்த படகு ஒன்றை அழித்ததற்கு பதிலாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் பாதுகாப்பையும் அரசாண்மையை பாதுகாக்கும் திறனையும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த பயிற்சி நடைபெறுகிறது என வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையிலான ஏற்கனவே பதற்றமுள்ள உறவை மேலும் கடுமையாக்கும் அபாயத்தை எழுப்பியுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
பங்களாதேஷில் 13 மாதங்களுக்கு முன்பு இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நாடு முழுவதும் அரசியல் வன்முறை சம்பவங்களில் குறைந்தது 160 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 8050 பேர் காயமடைந்துள்ளனர் என்று மனித உரிமைகள் ஆதரவு சங்கத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. 2024 ஆகஸ்ட் மாதத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டு முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. மனித உரிமைகள் ஆதரவு சங்க அறிக்கையின்படி நாடு அரசியல் வன்முறையிலோ அல்லது ஒட்டுமொத்த மனித உரிமை நிலைமையிலோ சிறிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. மாறாக கடந்த ஆண்டில் அரசியல் மோதல்கள், கும்பல் தாக்குதல்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை, பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் மத நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதை இந்த அமைப்பு கவனித்தது. மனித உரிமைகள் மோசமடைந்து வருவது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய மனித உரிமைகள் ஆதரவு சங்கம், அரசியல் கலாச்சாரத்தில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புக்கூறல் வலுப்படுத்தப்படாவிட்டால் வன்முறை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது. மனித உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசியல் கட்சிகள், அரசாங்கம் மற்றும் சிவில் சமூகத்தை இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.